வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் டிராகன் பழத்தில் இருந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். டிராகன் பழத்தில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து மற்றும் புரத சத்துக்களாக நிறைந்திருக்கு. இது உங்களுடைய உடலுக்கு ஆற்றலை அளிக்கக்கூடியதாக இருக்குது. மெக்னீசியம், கால்சியம், இரும்பு சத்து, பாஸ்பரஸ் போன்ற தாதுக்களும் நிறைந்திருக்கு. விட்டமின் சி எனும் உயிர் சத்தும் டிராகன் பழத்தில் அதிகமாக இருக்குது. குறிப்பாக விட்டமின் B1, B2 மற்றும் B3 எல்லாம் நமக்கு விட்டமின் சத்துக்கள் டிராகன் பழத்தில் இருக்குது. டிராகன் பழத்தை அடிக்கடி நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டு வரும்போது பல உடல்நல கோளாறுகள்லாம் நமக்கு நீங்க ஆரம்பிக்கும். இந்த டிராகன் பழம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க மக்களே. பார்க்கறதுக்கு பேர் புதுசாக இருக்கும். சப்பாத்தி கல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. ஸோ சப்பாத்தி கல்லி, அந்த சப்பாத்தி கல்லினுடைய கள்ளிச்செடி வகை குடும்பத்தை சார்ந்தது தான் இந்த டிராகன் பழம். இதை எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன மருத்துவ நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை டிராகன் பழம் உங்களுக்கு அதிகரிக்கும். டிராகன் பழத்தில் விட்டமின் சி எனும் உயிர் சத்து மற்றும் கரோட்டினாய்டுகள் நிறைந்திருக்கு. எனவே டிராகன் பழம் உங்களுடைய இம்யூன் பவரை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். உங்களுடைய ரத்த வெள்ளை அணுக்களை மிக சிறப்பான அளவில் பார்த்தோம் அப்படின்னா சரியான அளவில் உங்களுடைய ரத்தத்தில் பராமரிக்கிறதுக்கு பலவிதமான பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று நோய்களை தடுத்து அந்த நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் டிராகன் பழம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். டிராகன் பழம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஜூஸ் மாதிரி கூட எடுத்துக்கொள்ளலாம். இது உங்களுடைய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல் எதுவுமே உங்களுக்கு வராமல் பாதுகாக்கும். மேலும் டிராகன் பழத்தில் இருக்கக்கூடிய பீட்டா சைனின்கள், பீட்டா சாண்டின்கள் போன்ற ஆக்சிஜனேற்றிகள், அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் எல்லாமே மூட்டு வலி, முடக்குவாதம், கீழ்வாதத்தையும் உங்களுக்கு தடுப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ ஒட்டுமொத்தமாக எந்த விதமான நோயும் உங்களுக்கு அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய உணவுகளை டிராகன் பழத்தை சேர்த்துக்கலாம். செரிமானத்திற்கு நல்லது டிராகன் பழம். டிராகன் பழத்தில் ஓலிகோ சாக்கரைடுகள் எனப்படக்கூடிய அதிக அளவு கார்போஹைட்ரேட்டுகள் இருந்திருக்கு. இது உங்களுடைய உடலில் லாக்டோபாகில்லி மற்றும் பிஃபிட்டோபாக்டீரியா போன்ற நல்ல பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சியை உங்களுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் உங்களுக்கு குடல் நல்ல பாக்டீரியாக்கள் ஊக்குவிக்கப்படுறதால செரிமானம் எப்போதுமே உங்களுக்கு சீராக இருக்க ஆரம்பிக்கும். அப்போ உங்களுடைய குடலில் நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கிறதால செரிமானம் எப்போதுமே சீராக இருக்கிறதால மலச்சிக்கல், சீரற்ற குடல் இயக்கம் போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் நலமோடு வாழலாம். மேலும் குடல் தொற்று இந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு ஏற்படாது. குடல் புற்றுநோய் கூட உங்களுக்கு ஏற்படாது. நீங்கள் நலமோடு இருக்கலாம். சருமம், முடிக்கு ஊட்டச்சத்து அளிக்கிறது டிராகன் பழம். ஆக்சிஜன் ஏற்றிகள், விட்டமின்கள் மற்றும் முக்கிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது இந்த டிராகன் பழம். டிராகன் பழம் உங்களுடைய சருமத்திற்கு சிறப்பாக செயல்படும். முகப்பொரு, வறண்ட சருமம், வெயில் மற்றும் வயதானவர்களுக்கெல்லாம் நிவாரணம் அளிக்கும். டிராகன் பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி சத்து உங்களுடைய சருமத்தை எப்போதுமே பிரகாசமாகவும் பளபளப்பாகவும் மாற்றும். இது உங்களுடைய முடியினுடைய அடர்த்தியும் அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். டிராகன் பழத்தில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து முடிக்கு தேவையான ஆக்சிஜனை அதனுடைய வேர்க்கால்கள் வரைக்கும் கொண்டு செல்லும். கூந்தல் பளபளப்பாகவும் அடர்த்தியாகவும் மாறும். உங்களுடைய சருமம் எந்த விதமான சுருக்கமும் இல்லாமல் இறந்த செல்கள், டெட் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ், பளபளப்பான மிருதுவான சருமத்தை பெறுவதற்கும் டிராகன் பழம் உதவிகரமாக இருக்கும். அடர்த்தியாக கருகருவென்று வளரக்கூடிய முடியை நீங்கள் பெறணும் அப்படின்னா வேர்க்கால்கள் வரைக்குமே முடியை பலப்படுத்துறதுக்கும் டிராகன் பழம் உதவிகரமாக இருக்கும். இரும்பு சத்து உங்களுக்கு உங்களுடைய உடலில் குறைவாக இருக்கு அப்படின்னா அந்த இரும்பு சத்தை அதிகரித்து ரத்த சோகையெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு டிராகன் பழம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். டிராகன் பழத்தில் இருக்கக்கூடிய அதிக இரும்பு சத்து உங்களுடைய உடல் முழுவதும் ஆக்சிஜனை கொண்டு செல்வதற்கு பொறுப்பான ரத்த சிகப்பு அணுக்களை, ரெட் பிளட் செல்ஸை உருவாக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிராகன் பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி எனும் உயிர் சத்து இரும்பு சத்து உங்களுக்கு உறிஞ்சுவதற்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை அல்லது இந்த ஸ்கர்வி போன்ற ஈறுகள் ரத்தம் வடிதல் போன்ற பிரச்சனைகளிலிருந்து உங்களால் இந்த டிராகன் பழத்தை நீங்கள் சாப்பிடும்போது உங்களை அந்த பிரச்சனைகளிலிருந்து பாதுகாக்க முடியும். ஒரு டிராகன் பழத்தில் 9% அளவிற்கு இரும்பு சத்து இருக்கிறதாக நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கும் நீங்கள் டிராகன் பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இயற்கையாகவே உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய தினசரி உணவில் டிராகன் பழத்தை நீங்கள் சேர்த்துக்கொள்வது சிறப்பானது. ஏன் அப்படின்னா டிராகன் பழத்தில் சர்க்கரை மற்றும் கலோரிகள் குறைவாக இருக்கு. இதில் நார்சத்து நிறைந்திருக்கு. இது உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றம், அந்த மெட்டபாலிசத்தை அதிகரிக்கும். நீண்ட நேரம் உங்களை பசி இல்லாமல் பாதுகாத்துக் கொள்ளும். இதனாலே கண்ட
கண்ட அதிகமான கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றது முதல்ல நீங்கள் ஸ்டாப் பண்ணுவீங்க. அப்புறம் இந்த டிராகன் பழத்தில் இருக்கக்கூடிய நார் சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்களை குறைத்து உங்களுக்கு சத்துக்களாக மாற்றி உடல் எடையை விரைவாக உங்களுக்கு வந்து குறைச்சி தரும். சமீபத்தில் வெளியான ஆய்வுகளின்படி சிவப்பு நிற டிராகன் பழத்தில் இருக்கக்கூடிய பீட்டா சைனின்கள் உங்களுடைய குடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியாக்களினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்துறதன் மூலமாக உங்களுடைய உடல் பருமனை தடுக்கிறது கண்டறியப்பட்டிருக்கு. சர்க்கரை நோயாளிகளினுடைய நல்லதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க டிராகன் பழத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா ரத்தத்தில் வந்து சுகர் பேஷண்ட்ஸ் வந்து அவங்களுடைய பிளட்டில் கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு, பிளட்டில் வந்து சுகரை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு டிராகன் பழம் உதவிகரமாக இருக்கும். டிராகன் பழத்தில் ஃப்ளவனாய்டுகள், ஃபீனாலிக் அமிலம், அஸ்கார்பிக் அமிலம் மற்றும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்துக்கள் இருக்குது. இது வந்து ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்குது. இந்த பழம் வந்து இன்சுலின் எதிர்ப்பை வந்து அதிகரிக்கும். சர்க்கரை நோய் இல்லாதவர்கள்லாம் தங்களுடைய உணவில் டிராகன் பழத்தை சேர்த்துட்டு வந்தாங்க அப்படின்னா எதிர்காலத்தில் நீரிழிவு நோயாளிகளினுடைய அந்த பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்பு வந்து பாதியாக குறைக்கலாம் அப்படின்றது நிபுணர்கள் வந்து குறிப்பிடுறாங்க. எனவே உங்களுடைய ரத்தத்தில் சுகருடைய அளவை நீங்கள் கண்ட்ரோலாக வைத்துக் கொள்வதற்கு டிராகன் பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தில் விடுபடுவதற்கும் டிராகன் பழம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த டிராகன் பழம் அப்படின்றது பல பேருக்கும் வந்து கிடைப்பதற்கு அரிதாக இருக்கக்கூடிய ஒரு பழம் தான். எனவே இதை கிடைக்கும் போதே நீங்கள் அளவோடு சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை வந்து பெறும்போது உங்களுக்கு நிறைய மருத்துவங்கள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். சப்பாத்தி களினுடைய வகையை சார்ந்த இந்த டிராகன் பழத்தை சாப்பிட்டு இதில் இருக்கக்கூடிய முழு நன்மைகளையுமே பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.